வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க. காலையிலேருந்து உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண லைவில் கூட சொல்லியிருந்தோம், சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டது. இது யாரும் இது வந்து யோசிக்க முடியாத விஷயம். ஏன்னா வேங்கை வயலில் வந்து மனித களவு கலந்தாங்கல்ல, அது வந்து தமிழ்நாட்டையும் உழுக்குச்சு. அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் உண்மையிலேயே நம்ம பார்க்குறோம். ஏன்னா குடியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான அத்துமீறல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து பண்ணுறாங்கன்னு, பாதிக்கப்பட்டவங்க இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஊர்வலமாக வந்தாங்க, உள்ளே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, வீடியோ காலில் பேசி நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போச்சு அப்படின்னா என்னங்க இது? இந்த அளவுக்கு வந்து இது வந்து இது திமுககாரங்க கூட நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக இல்லை அதிமுக எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு கட்சியை பற்றி ஒருத்தர் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவரை திட்டுங்க, இல்லை கேஸ் போடுங்க. அதை விட்டு இது வந்து ஒரு கட்சி பண்ணுறதா கூட இல்லை, ஒரு அதிகார மையம் பண்ணுறதா அது பாதிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் சொல்கிறார். அப்படிங்கும்போது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். இது எல்லோரும் தான் சேர்ந்து குரல் கொடுக்கணும். சில பேர் இதுக்கு வந்து இல்லை அவர் நிறையா பேசினார் அப்படின்னா, ஏங்க பேச்சுரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைங்க. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாக நடக்குதுங்க. பிரிட்டிஷ் ஆட்சியிலே பேசிட்டு தான் இருந்தோம். அப்போ கேட்டால் பாசிச பாஜகன்னு யூபி பீகார்லாம் உங்களுக்கு பண்ணுறது தெரியும், உங்களுக்கு இஸ்லாமியர்கள்லாம் அடைக்கு ஒடுக்கி பண்ணுறதெல்லாம் தெரியும். இது எந்த விதமான அத்துமீறல்? இது எப்படி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியும்? நம்ம இது நடந்த உடனே இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே நம்ம ஒரு 5:30 மணிக்கு லைவ் பண்ணோம். அப்போ நம்ம பேசணும் இதை பற்றி. அப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு இல்லைங்க நல்லா தாங்க பேசியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசணுங்கிற ஒரு யோசனை வந்தது. ஏன்னா நீங்கள் இதுக்கு இந்த வீடியோ கம்மியாக போனால் கூட பரவாயில்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்னும் யாரையும் நம்ம குறை சொல்லல. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் எல்லோரும் மனுஷன் தானேங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த சம்பவம் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு அறிவார்ந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் நம்மளாம் இருக்கோம். அவரும் ஒரு மனிதர், அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருக்கும் வீடு இருக்குது. வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய வீட்டில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எங்கே போய் ஒரு குடியிருப்பார்? அப்போ யோகி வந்து புல்டோசர் வச்சு இஸ்லாமியர்கள் இடிக்கிறது நம்ம பாசிசம்ங்கிறமே, அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கிறோங்கிறவங்கள இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து இந்நேரம் சட்டத்தின் முன் நிறுத்தி இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பெரிய பேர் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே மோடி நம்ம சொல்கிறோம், இது திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ போய் சேர்ந்துச்சா நமக்கு தெரியல. கண்டிப்பாக சேர்ந்தால் அவங்க கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு நான் உறுதியாக சொல்லுவோம். ஏன்னா முதலமைச்சர்லாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஊக்குவிக்க மாட்டார், இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பார். அதில் மாற்று கருத்துலாம் நமக்கு இல்லை. நம்ம திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்து நிறைய விமர்சனம் வச்சுருக்கோம். எடப்பாடி பழனிசாமியும் இல்லை ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்களால இதை விடலாம் யாரும் மோசமாலாம் திமுகவை திட்டியிருக்காங்க, எடப்பாடி திட்டியிருக்காங்க, அண்ணாமலை திட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக, முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக அவர்களுக்கு வராத கோபம் ஏன் சில பேருக்கு வருது? அந்த சில பேருக்கு தைரியத்தை கொடுத்தது யார்? இவ்வளோ விஷயம் நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னாங்க, காவல்துறை வந்து இதை வந்து விசாரித்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு அவங்க ஒரு சந்தேகத்தை சொல்லுவாங்க. என்ன கேட்போம்ல, எப்பயுமே பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஏங்க யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்பாங்க. அவங்க சந்தேகத்தை சொல்லுவாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இனிமேல் விசாரிப்பாங்க. ஆனால் விரைந்து விசாரித்து விரைந்து இதுக்கு நீதி கிடைத்தால்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம் எல்லாம் பேசினாலும் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா, துணிந்தவனுக்கு துக்கம் எதுக்கு, அதுக்கு மேலே வேறு விஷயம். ஒரு அளவு தானேங்க பொறுமையை மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்? உயிர் தானே போகும் கடைசி நேரத்தில். கொஞ்சம் யோசனை பாருங்கள், அல்டிமேட்டாக என்ன நடக்கும்? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறனால பண்ணியிருக்காங்க. இதை என்னென்னா நம்மளால் உண்மையிலே பேசுகிறதுக்கு என்ன யோசிக்கிறோன்னா, இது எப்படி நம்ம இது எப்படி சில பேர் சரிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போடும்போது என்ன மனநிலை அவங்களுக்கு? அப்போ ஒரு சமுதாயமே நிறைய கரப்ட் ஆகிடுச்சா? நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த விஷயம் அப்படிங்கிறது, அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு பத்திரிகையாளர்களாக இந்நேரம் குரல் கொடுத்துருக்கணுமே. பத்திரிகையாளர்களுடைய செல்ஃபோனை வாங்கி ஆய்வு பண்ணும்போது அப்போ பெரிய அளவுக்கு குரல் கொடுத்து பெரிய அளவுக்கெல்லாம் பண்ணி பத்திரிகை சுதந்திரம்லாம் போராட்டம்லாம் நடத்துகிறீங்க. இந்த விஷயத்தில் கட்சி தலைவர்களை விடுங்க, பத்திரிகையாளர்கள் முதல்ல வந்திருக்கணும். என்னங்க நாட்டில் நடக்குது? நாளைக்கு இவருக்கு நடந்தது தான் உங்களுக்கும்.
எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் நம்ம சொல்லிட்டோம், ஒருத்தர் ஒரு விஷயத்தை அவதூறாக பேசினா அவர் மேலே வழக்கு போடுங்க, அடிக்கி அடி உதைக்கி உதைங்கிறது எப்படி சட்டத்தில் சரியான வாதமாக இருக்க முடியும்? இது சரியான விஷயமா? அதுவும் தாண்டி இதை இது வந்து சம்பவத்தை பார்க்கும்போது இப்போ ஏன் இவ்வளோ நமக்கு சாதாரண மக்களுக்கு கூட இப்போ நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி வெளியில் மக்கள் பேசும்போது தப்பு தாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, பேசுகிறாங்களா இல்லையா? இது ரொம்ப தப்புங்க, இது வந்து ஆட்சிக்கு நல்லது இல்லைங்க. ஏன் ஆட்சிங்கிறாங்கன்னா அவங்க தான் கடுமையாக நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால், உண்மையிலே சொல்கிறோம், இந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் ஸ்டாலினின் புகழ் எங்கேயோ போயிடும். பரவாயில்லப்பா, கடுமையான யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கிறார்ப்பா, அவர் செய்வார்னு உண்மையிலேயே நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு, விஜய் அறிக்கை விட்டுருக்காரு, அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காரு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அனுப்பி விட்டுருக்காரு, சீமான் அறிக்கை விட்டுருக்காரு, இவ்வளவு பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை திமுகவில் இருக்க முதலமைச்சர் வந்து எனக்கு யாருக்காவது உடன்பாடாது, ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லை, யாருக்காவது உடன்பாடுங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் இருக்கக்கூடியங்களா உடன்பாடா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படிங்கிற வாசகம் தான் நமக்கு ஞாபகம் வருது. பத்திரிகையாளராக இன்றைக்கி ஆட்சிக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய அவலத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து அவர் குரல் கொடுத்துட்ருக்கார். அவருடைய நிறைய காணொலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுகிறார். நீங்கள் வந்து கரெக்டாக பேசுகிறாரு, அவருக்கு ஏன் சப்போர்ட் அப்படின்னா, அதாவதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சில பேர் அவதூறாக பேசியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சட்டம் தன் கடமையை செய்யணும். யார் பேசியிருந்தாலும் செய்யணும், நானாக பேசியிருந்தாலும் செய்யணும். ஆனால் அவருடைய பல கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆட்சிக்கு எதிராக யாரும் பேசாத போது ஒருத்தர் பேசுகிறாருப்பா, இத்தனை வழக்குகள் அவர் மேலே புனையப்பட்டு எல்லாம் பண்ணுறாங்களே, அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாரெலாம் சொல்கிறாங்களே, ஏங்க யாராவது இத்தனை வழக்கை வந்து காசு வாங்கிட்டு பண்ணுவாங்களா? நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக அவரை சலாம் போட்டுருந்தால் நிறைய காசு கிடச்சிருக்குமே. அதனால் இந்த வாதம் நமக்கு ஏற்புடையதான் நமக்கு தெரியல. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், யாகாவாராயினும் நாகாக்காதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒருவரை விமர்சிக்கும் போது கூட நியாயமாக விசாரிக்கணும், பர்சனல் லைஃப்குள்ளே போகக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அது வந்து சில பேர் பண்ணும்போது சட்ட ரீதியாக அவரை எதிர்கொள்ளலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான அவலங்கள் நடப்பது, தமிழகத்தில் நடப்பது வந்து நம்ம ஏன்னா நிறைய இன்சிடென்ட் நடந்துக்குது. நக்கீர் அண்ணா அலுவலகம் அடித்து நொடுக்கப்பட்டது, தினமலர் அலுவலகம் அடித்து நொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்குது, இல்லைன்னா சொல்லலை. அப்போல்லாம் பெருமளவுக்கு கண்டனம் வரும், சாதாரண கண்டனம்லாம் வராது. அப்போ என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னவருங்க அறிஞர் அண்ணா. கலைஞர் அவர்கள் கருத்தியலை பேசுங்க, தந்தை பெரியார் என்ன சொன்னார், நான் சொல்கிறது அப்படியெல்லாம் ஏற்றுக்காதப்பா, பகுத்தெரிஞ்சுப்பார் அப்படிங்கிறாங்க. பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் கலைஞர் அவர்களை நாங்கள் வந்து எங்களுடைய வழிகாட்டியாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக இதற்கு காரணமானவங்க மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அதனுடைய செல்வாக்கு உயரும், புகழ் உயரும். நாம் அதை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக முதலமைச்சர் செய்வான்னு இப்போயும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அவரை சவுக்கு சங்கரை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவருக்கு இன்னும் தைரியம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்துன்னா சில மனம் குலைய மாட்டாங்க. இருந்தாலும் என்ன உண்டாங்க, வேறு டென்ஷன் ஆகிருக்கும், மென்டல் டென்ஷன் தானே. அவங்க குடும்பம், அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாகுது பார்க்கும்போது. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. ஆனாலும் ஒரு விஷயம் என்னென்னா, வரலாறு அப்படிங்கிறது வந்து பல பேர் வாழ்ந்தாலும் சில பேர்கள் தான் வந்து உங்களுக்கு வரலாற்றில் நினைப்பீங்க. மக்களுக்காக போராடக்கூடியவர்களை கண்டிப்பாக இந்த சமூகம் மறக்காது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.